ஹலோ, வெல்கம் டு கப் கேக் கான்வர்சேஷன். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேத். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10, 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க டெல்லி ட்ரிப் போயிருந்தோம். ஃபேமிலி ட்ரிப்பா போயிருந்தோம். அப்ப வந்து நானும் அப்பாவும் உட்கார்ந்துட்டு இருந்தப்போ வந்துட்டு சைட்ல வந்துட்டு இங்க நம்ம ஊர் டோல்கேட்லலாம் வந்துட்டு இது விப்பாங்க இல்லையா? வெள்ளரிக்காய், வேர்க்கடலை, மாங்காய் பட்டை அந்த மாதிரிலாம் விக்கிற மாதிரி டெல்லியில வந்துட்டு தேங்காய் பத்தை வந்து அழகா நீட்டா கட் பண்ணி ஸ்லைஸா வச்சு குட்டி குட்டி கவர்ல வச்சு சேல் பண்ணிருந்தாங்க. 10 ருபீஸ், 15 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சிக்னல்ல சேல் பண்ணிருந்தாங்க. நான் எங்க அப்பா வந்துட்டு வாங்குங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து அப்பாவுக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க. வாங்காதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தாங்க. சரி ஏதோ ரீசனுக்காக சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்துட்டு ஓகே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு வாங்கல. அந்த பையன் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டாரு. அவர் எங்களுக்கு கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமேட்டா நாங்க 2 பேரும் போய் அந்த லேடிட்ட கேட்டோம். எதுக்கு வாங்க வேணாம்னு சொன்னீங்க? அப்படின்னு சொன்னோம்னா, அந்த லேடி சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. அத பின்னாடி போய் பேக் ஹிஸ்டரி, ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நாங்க பண்ணல. அந்த லேடி எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய்லாம் வந்து யமுனை ஆற்றுல இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் அண்ட் திதி குடுப்பாங்க இல்லையா? அங்க அவங்க வேண்டிக்கிட்டு உடைச்சது, இந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அத வந்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அத வாஷ் பண்ணி அழகா குட்டி குட்டியா கட் பண்ணி கவர்ஸ்ல போட்டு ₹10 ₹15 ன்னு இங்க சேல் பண்ணிடுவாங்க சிக்னல்ல வந்து. சோ எப்போதுமே சிக்னல்ல வந்து அத வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. இன்ன வரைக்குமே தெரியாது. ஆனா ஆ அத கேட்டு முடிச்சோனே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பக்குனு ஆச்சு. அவ்ளோ ஒரு ஷாக்கு. ஆ எங்க அப்பா வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அவரால ஒண்ணுமே பேசவே முடியல. நல்ல வேளை வாங்கி குடுக்கல. வாங்கி குடுத்துருந்தா உங்க அம்மா குழந்தைக்கு என்னத்த வாங்கி குடுத்தீங்கன்னு கத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நடந்து ஒரு 12, 13 வருஷம் ஆயிடுச்சு. யூ ஒன்ட் பிலீவ் இன்ன வரைக்கும் நான் வந்து உடைச்சு தேங்காய் இருந்துச்சுன்னா, அந்த தேங்காவ நான் வாங்கவே மாட்டேன். நம்ம ஊர்ல கூட பட்ட போட்டு வச்சிருப்பாங்க. அத நான் வாங்கவே மாட்டேன். ஃபுல் தேங்காய் எனக்கு குடுங்க. என் கண் முன்னாடி உடைங்க. அப்படிதான் சொல்வேன். இல்லன்னா நான் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து வீட்ல நான் கட் பண்ணிப்பேன். நான் தேங்காய் அப்படிங்கிற பொருள வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கவே மாட்டேன். இத ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, ஒரு பயம் ஒண்ணு வந்துச்சுல்ல. ஒரு டக்குன்னு ஒரு ஃபியர். அந்த ஃபியர் வந்து 12 இயர்ஸா என்ன விட்டு போகவே இல்ல. நான் அதுக்கப்புறம் வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டேன். அ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி எல்லாம் ஆகி இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12, 13 இயர்ஸ் நாங்க ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு வந்து. இன்ன வரைக்கும் என்னோட மனசுல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே உள்ள வரைக்கும் போய் பதிஞ்சிருச்சு. அத வந்து என்னால மாத்தவே முடியல. மாத்திக்கவும் முடியல. இத எதுக்கு நான் சொல்றேன்னா, எத்தன கோடி பேர், எத்தன 1000 பேர் டெய்லி வந்து கையெடுத்து கும்பிட்டு, அத மகா பிரசாதம்னு வாங்கி, நம்பிக்கையோட சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த, ஒரு செகண்ட்ல ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாவோ, இல்ல தனி மனித விரோதம் காரணமாவோ, வேற என்ன காரணங்களா வேணா இருக்கட்டும். ஒரு ரிப்போர்ட்டையும், ஒரு பிரஸ் மீட்டையும் வச்சு சுக்கு நூறா உடைச்சு தள்ளிட்டீங்க. எத்தன பேரோட நம்பிக்கைங்க அது? See, faith is sacred. Trust is very fragile. அது வந்து ஒன்ஸ் போச்சு அப்படின்னா, திரும்ப அத நம்ம ரீகெயின் பண்ணி, திரும்ப என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சாலும் ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஷேட்டர்ட், இட் இஸ் ஷேட்டர்ட். அவ்வளதான். யூ கான்ட் ரீபில்ட் இட். யூ கான்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் இட். ஓகே. ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் காட்டுனீங்க. ஓகே ஃபைன். அத வச்சு எத்தன ட்ரோல் வீடியோங்க போடுவீங்க? எத்தன மீம்ஸ் ஷேர் பண்ணுவீங்க? எத்தன ஷார்ட்ஸ் போடுவீங்க? ஏதோ ஒரு கன்டென்ட் ட்ரெண்டிங்ல இருக்குன்னா, அத புடிச்சிட்டு ஒருத்தவங்களோட நம்பிக்கையில விளையாடுறது வந்து எந்த வகையில நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. சி இது வந்து இந்த பர்ட்டிகுலர் ரிலிஜன், இந்த பர்ட்டிகுலர் காஸ்ட், கம்யூனிட்டி இது எல்லாத்துக்குள்ள போகாம ஹியூமானிட்டியா பார்ப்போமா? அ யூசுவலா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, "மனிதம் தாண்டி புனிதம் இல்லை வா, இதயம் தாண்டி இறைவன் இல்லை வா." இத நான் ரொம்ப நம்புவேன். நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்க்கு ஒரு பர்ட்டிகுலர் பீப்பிள் மட்டும் தான் போறாங்கன்னு. நோ, நீங்க கேட்டு பாருங்க. எத்தனையோ பேர் வேற வேற கம்யூனிட்டீஸ்ல இருந்து வர்றவங்க அங்க போவாங்க. அது ஜஸ்ட் ஒரு பிலீஃப். நான் சொன்ன மாரி ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட் ஆர் வெரி ஃப்ரெஜைல். அது ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஷேட்டர்ட் இன்டு பீசஸ் யூ கான்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் இட்.
ஒரு சக மனுஷனோட, உங்க கூடவே பயணிக்கிற ஒரு மனுஷனோட நம்பிக்கை உடைஞ்சிருக்கு. அத வச்சு நீங்க வீடியோ பண்றீங்க. அத வச்சு நீங்க ட்ரோல் கன்டென்ட் போடுறீங்க. அத வச்சு நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, இஸ் திஸ் ஃபேர்? ஆஸ்க் யுவர் செல்ஃப் அ கொஸ்டின். இஸ் திஸ் ஃபேர்? இன்னொருத்தவங்களோட நம்பிக்கையில விளையாடுறது இஸ் இட் ஃபேர்? நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. Playing with beliefs is not a funny thing. It will definitely break. And religious belief are not commodities. Religious belief வந்து என்னைக்குமே ஒரு commodity ஆகாது. So hope this gets into some people's head. Thank you.